வணக்கம், வெல்கம் டு குவாலிட்டி ரூட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பஃப் பேனல் ஷெட் ஒர்க்குங்க. இது வந்து ஷோலிங் நடுவில் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 பெட்ரூம்ஸ் இருக்கு. இப்போ அடிஷ்னலாக யாரா கெஸ்ட் வந்தால் பத்தலைன்ற மாதிரி ஒரு ரூம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப இது பஃப் பேனல் நல்லா இருக்கும். உங்களுக்கு சிவில் ஒர்க் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் சிமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி டைம் 1 மந்த் 2 மந்த் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. இதில் இந்த ஷெட்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாளில் முடிச்சதுங்க. இது மொத்தமே இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவும் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 6க்கு 4, ஒன்று வந்து 4க்கு 4 விண்டோ கொடுத்துருக்கோம். இது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னர் வியூவும் நல்லா இருக்கணும்னு பார்த்துருங்க. அதனால் ஃப்ரேம்ஸ்லாம் கம்மியாக வச்சு சிங்கிள் ராஃப்டர்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு எல்லாமே. அதனால் இன்னர் வியூவும் நல்லா லுக்காக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் இருக்கிறதுனால நல்லா பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு இன்டீரியரும் நல்லா பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு இந்த பஃப் பேனல் வந்து 50 mm திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதனால் ஏசி பக்காவாக நிற்கும். நம்ம எப்படி ஆஃபீஸில் இருக்கோ அதை விட பர்ஃபெக்டாக நிற்கும். உங்களுக்கு நல்ல டெம்பரேச்சர், நல்ல கூலிங் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து இந்த மெட்டீரியல் கோல்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அதனால நல்லா பக்காவாக ஏசி நிற்குங்க. அது உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவுட்ரு வியூ. இது உங்களுக்கு கஸ்டமர் என்ன மெயினாக கேட்டாங்கன்னா, எங்களோட இது வில்லா இது பக்காவாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் லுக் இருக்கும். வெளில எக்ஸ்டீரியர் தான் உங்களுக்கு. அதனால எக்ஸ்டீரியர் எலிவேஷன்லாம் எதுவுமே ஸ்பாயில் ஆகாத பக்காவாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால அந்த ஒயிட் கலருக்கே மேட்சாக ஒயிட் ஷீட் போட்டுருக்கோம். இது ஒன்றும் வாக்கோட தெரியல உங்களுக்கு. அந்த பில்டிங்கே மேட்ச் ஆச்சு, தனியாக தெரியக்கூடாதுன்னாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது எலிவேஷன் பாருங்க, அவுட்டர் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துட்டு டெம்பரேச்சர்லாம் நல்லா மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது மூலமாக இன்னொரு 3 என்கொயரி வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் இதில் நான் அந்த ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணுறேன். வியூவும் அவுட்டர் வியூவும் நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.